ஹாய் கைஸ், என்னோட பேர் ஆதித்யா. இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோட டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் கேலரிஸ். ஏன் மெயின்டெனன்ஸ் கேலரி வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவோட டாபிக் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தவித ஃபிட்னஸ் ரிலேட்டடான கண்டென்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் பேசிக் பார்த்திங்கன்னா அந்த கேலரியிலேருந்து தான் வரும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா என்னோடய சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ டாப்பிக்காக நான் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் எடுத்திருக்கேன். ஸோ எந்த வித டிலேவும் இல்லாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் முதல் 5 பார்ட்ஸாக படிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு கேலரினா என்ன, மெயின்டெனன்ஸ் கேலரினா என்ன, கேலரி டெஃபிசிட்னா என்ன, கேலரி சர்ப்ளஸ்னால் என்ன, நம்ம எப்படி நம்மளோட மெயின்டெனன்ஸ் கேலரியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்ம தான் 5 டாப்பிக்காக படிச்சிருக்கேன். ஸோ 1 பை 1 பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து அது ஈஸியாக புரியும் அப்படின்றதுக்காக. ஸோ கெலோரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேருந்து கிடைக்கிற எனர்ஜியை மெஷர் பண்ணுற ஒரு டேர்ம் தான் கெலோரி. இந்த கெலோரின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்டுக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும். எல்லா ஃபுட்டுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அதுதான் கெலோரி. சிம்பிளாக சொன்னால் இதுதான் கெலோரி. இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஆரஞ்சு சாப்பிட்றதுனால எனக்கு வர எனர்ஜி தான் பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு எவ்வளோ வெயிட் இருக்கோ அதோட கெலோரி அப்படிம்பாங்க. ஸோ எஸ். ஏன் ப்ரோ கெலோரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானு கேட்டிங்கன்னா, ஆமாம் இம்பார்ட்டண்ட். நீங்கள் வெயிட்டை ஏற்றுறதுக்கும் வெயிட்டை குறைக்கிறதுக்கும் இந்த கெலோரியை நம்ம ட்ராக் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ கெலோரின்றது ஒரு பேசிக், அதுலேருந்து ட்ராக் பண்ண ஆரம்பிங்க. ஸோ சொன்ன மாதிரி இப்போ நம்ம செகண்டு டாபிக் வந்திருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் கேலரிஸ். மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களோட பாடிக்கும் ஏற்ற மாதிரி மெயின்டெனன்ஸ் கேலரி வேறு வேறையாக மாறும். இப்போ என்னோடய ஹைட் பார்த்திங்கன்னா 180 சென்டிமீட்டர், நான் 62 கேஜிஸில் இருக்கேன் அப்படின்னா என்னோடய பாடிக்கு ஏற்ற மாதிரி என்னோடய மெயின்டெனன்ஸ் கேலரி வேறு மாதிரி இருக்கும். இப்போ அதே மாதிரி உங்கள் வெயிட்டு உங்கள் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரி வேறு மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மெயின்டெனன்ஸ் கேலரி இருக்காது, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மெயின்டெனன்ஸ் கேலரியை பொறுத்து தான் நம்ம பாடி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம உடம்பு வந்து தீர்மானிக்கும். இப்போ நம்ம மெயின்டெனன்ஸ் கேலரின்றது குறிப்பிட்ட அமௌண்ட்டா, இப்போ அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்லேயே நான் உணவை சாப்பிட்டு அதே அளவில் ஃபுட்டை இன்டேக் பண்ணிட்டே வந்தேன் அப்படின்னா என்னோடய வெயிட் வந்து மெயின்டைன் ஆகும். இப்போ நான் அந்த மெயின்டெனன்ஸ் கேலரிலேருந்து கொஞ்சம் கேலரி அதிகமாக சாப்பிட்டேன் அப்படின்னா வெயிட் வந்து அதிகமாகும். இப்போ அதே இதை நான் மெயின்டெனன்ஸ் கேலரிலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக சாப்பிட்டேன் அப்படின்னா வெயிட் வந்து குறையும். இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான இது. சரி, இதெல்லாம் ஓகே ப்ரோ. நம்ம மெயின்டெனன்ஸ் கேலரி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். இப்போ அடுத்து சொன்ன மாதிரி வீடியோவோட தேர்டு டாபிக் கேலரி டெஃபிசிட். நான் முன்னாடி சொன்னது தான். கேலரி டெஃபிசிட் அப்படின்னா வெயிட்டை கட் பண்ணுறதுக்கும் அவங்க வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கேலரி டெஃபிசிட். இப்போ சப்போஸ் இப்போ என்னோடய பாடிக்கு இல்லை, இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு பர்சன் இருக்கார். அந்த பர்சனுக்கு வந்து 2500ன்றது பார்த்திங்கன்னா அவரோட டெய்லி பேசிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின்டெனன்ஸ் கேலரி அப்படின்னா, இப்போ அவர் 2500க்கு மேலே டெய்லி 2200 சாப்பிட்டுட்டு வந்தார் அப்படின்னா அவரோட வெயிட் வந்து கம்மியாகும். இதே அவர் ப்ரோட்டீன் வந்து அவர் பாடி இன்ட்டு 2 சாப்பிட்டுட்டு கலோரிஸ் கம்மியாக சாப்பிட்டுட்டு வந்தார் அப்படின்னா மசில் மாஸ் அப்படியே இருக்கும், ஃபேட்டு மட்டும் குறையும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கேலோரி டெஃபிசிட். கேலோரி டெஃபிசிட்ன்றது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நான் நார்மலாக சாப்பிட்றதுலேருந்து கம்மியாக சாப்பிட்றேன். அப்படி கம்மியாக சாப்பிட்றதுனால என் உடம்புல இருக்கிற கொழுப்போ இல்லை வெயிட்டோ பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வர்றது தான் பார்த்திங்கன்னா கேலோரி டெஃபிசிட். சரி, ஓகே ப்ரோ. கேலோரி சர்ப்ளஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்மியாக சாப்பிட்டா டெஃபிசிட், அதிகமாக சாப்பிட்டா சர்ப்ளஸ். 2500ன்றதுலேருந்து நான் 3000 இல்லை 2800 சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னா என்னோடய வெயிட் அதிகமாகும். இதுதான் கெலோரி சர்ப்ளஸ். நீங்கள் வெயிட்டை ஏற்றணும்னா நீங்கள் வந்து கெலோரி சர்ப்ளஸில் இருக்கணும். வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா கெலோரி டெஃபிசிட்டில் இருக்கணும். இதை நல்லா மண்டையில் ஏற்றிக்கோங்க. அதை விட்டுட்டு எக்ஸசைஸ் மட்டுமே பண்ணிட்டு வெயிட் ஏறவும் செய்யாது, குறையவும் செய்யாது. இப்போ வந்து நம்ம டாப்பிக்கு நான் வீடியோவில் லிஸ்ட் பண்ண டாப்பிக்கில் கடைசிக்கு வரலாம். ஹவு டு ஃபைண்ட் அவுட் மெயின்டெனன்ஸ் கேலரிஸ். ஓகே ப்ரோ, இதெல்லாம் சொல்கிறீங்க, நம்ம மெயின்டெனன்ஸ் கேலரி எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. இருந்தாலும் சிம்பிளாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் போய் கூகுளில் போய் மெயின்டெனன்ஸ் கால்குலேட்டர்னு போட்டால் ஒரு வெப்சைட் வரும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஹைட்டு வெயிட்டை கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரியே சொல்லிடும். ஆனால் இது வந்து அக்யூரேட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அக்யூரேட்டாக இருக்காது. இப்போ உங்கள் உடம்புக்கு எது மெயின்டெனன்ஸ் கேலரின்றது யாராலையுமே சொல்ல முடியாது உங்களை தவிர. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் உடம்பை வச்சு நீங்களே எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணணும். இல்லை ப்ரோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து
இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி வெப்சைட்டோ இல்லை எதுக்குன்னு நிறையா யூடியூபர்ஸ் வந்து நிறையா ஃபார்முலாஸ் சொல்லுவாங்க. அந்த ஃபார்முலாலாம் போட்டிங்கன்னா ஓரளவு கரெக்டாக வரும். நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணி சாப்பிட்டுட்டு உங்கள் வெயிட் ட்ராக் பண்ணிங்கன்னா ஏறுதா குறையுதான்றதை மெஷர் பண்ணிங்கன்னா உங்கள் மெயின்டெனன்ஸ் கேலரியை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கேலரி. சரி ப்ரோ, இவ்வளோ சொல்கிற, நீ யார்? நீனே பார்க்க ஸ்கின்னியாக தான் இருக்க, நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உடம்பை ஏற்ற போகிறீங்களோ குறைக்க போகிறீங்களோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிசிப்ளின்றது 2வது தான். ஃபஸ்ட்டு மேட்டர்ஸ் வந்து மணி தான். இப்போ உங்கள் வீட்டில் வந்து கொஞ்சமாச்சும் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா ஓகே. என் வீட்டில் இதுக்கு சுத்தமாக அகெயின்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு மணி தேவை. ஸோ அதனால் நானாக கொஞ்சம் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக ஆரம்பித்தது தான் இந்த ஃபிட்னஸ் பேஜ். கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ எண்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் ஏதாச்சும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் கேட்கலாம். அது வரைக்கும் நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.